அனைவருக்கும் வணக்கம். டிஎன்டெட் பேப்பர் 2 2022 இந்த எக்ஸாம் நடந்தது வந்து 6/2/2023. பேட்ச் வந்து ஏஎன் ஆஃப்டர்நூன் நடந்த பேட்ச் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ் வந்து வித் சொல்யூஷனோடு நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால அதில் நீங்கள் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து பார்ட் 2 உடைய வீடியோ. இப்போ என்ன கேள்வி அப்படின்றத பார்க்கலாம். In a cyclic quadrilaters ABCD, angle A equal to 2x, angle C equal to x, the value of x is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் அப்படின்னா அதுதான் வந்து இதனுடைய டயக்ராமு. இல்லை ஏபிசிடி அப்படின்றத மார்க் பண்ணிட்டோம். ஆங்கிள் ஏன்றது அவங்களே 2xன்னு கொடுத்துருப்பாங்க, ஆங்கிள் சின்றது எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் அப்படின்னா ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் அப் டு 180. ஆப்போசிட் ஆங்கிளை வந்து ஆட் பண்ணும்பொழுது வந்து டிகிரி வந்து 180 இருக்கும். அதனால் ஆங்கிள் சி ப்ளஸ் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 180. அதே போல் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் டின்றது 180. இப்போ நம்ம கேள்வியில் கொடுத்துருக்குறது ஆங்கிள் ஏ தெரியும் 2x, ஆங்கிள் சின்றது எக்ஸ்ன்னு தெரியும். இதை ஆட் பண்ணும்போது 3x ஈக்குவல் டு 180 வரும். ஸோ ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல் டு 60 வரும். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. 16 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான கேள்வி தான். இஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 169 ஈக்குவல் டு 12/13, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப், மொத்தமாக இது ஹோல் ஸ்கொயர் ரூட் இருக்குது, இது ரெண்டுத்துக்கு சேர்த்து. அந்த உள்ள என்ன இருக்குது பார்த்தா எக்ஸுக்கு மட்டும் தனியாக ஒரு ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 4 அப்படின்னு இருக்குது. இதுக்கும் அதே போல் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இஃப் கொடுத்துருக்கிற கண்டிஷனை எடுத்துப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 169 ஈக்குவல் டு 12/13. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் என்ன பண்ணலாம், போத் சைட்ஸ் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிடும், இந்த பக்கம் ரெண்டு டேர்முக்கு வந்து ஸ்கொயர் கிடச்சிடும். ஸோ 12 ஸ்கொயர் அப்படின்னும் போது 144, 13 ஸ்கொயர் அப்படின்னும் போது 169. இப்போ ரெண்டுமே வந்து 1/69ன்றது ரெண்டு பக்கமே காமனாக இருக்குது. அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 144 அப்படின்னு கிடச்சிடும். இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்னது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு மட்டும் ஒரு ஸ்கொயர் ரூட் ப்ளஸ் 4ன்னு இருக்கும். அந்த எக்ஸோடைய வேல்யூ அப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144ன்னு கிடைக்கும். அந்த டேர்ம் மட்டும் என்ன கிடைக்குதுன்னா 12 அப்படின்னு கிடைக்க போகுது. இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 + 14 அப்படின்னு கிடச்சிருக்கு. அது வந்து ஆட் பண்ணும்போது 16, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 4. இப்போ ஆன்சர் வந்து 4 எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. அடுத்த கேள்வி. A family went to a hotel and spent rupees 750 for food and paid 3% as GST. What is the CGST அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது 750 உணவுக்கு மட்டுமே அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. கூட என்ன பே பண்ணியிருக்காங்கன்னா அந்த உணவில் 3% வந்து ஜிஎஸ்டியாக வந்து பே பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வந்து சிஜிஎஸ்டி என்ன அப்படின்ட்டு, ஏன்னா ஜிஎஸ்டி வேறு, சிஜிஎஸ்டின்றது வேறு, அதுதான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படின்றத பார்க்கலாம். இப்போ 3% வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து ஃபுட்டுக்குன்னு செலவு பண்ண வந்து ருபீஸ் வந்து 750. அதில் 3% எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சா ஜிஎஸ்டி 3% எவ்வளோ பே பண்ணாங்க, எவ்வளோ ருபீஸ் பே பண்ணாங்க அப்படின்றது கிடைக்கும். ஸோ வந்து 3% ஆஃப் 750 ஈக்குவல் டு 3/100 இன்ட்டு 750. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 22.5. அப்போது ஜிஎஸ்டியாக வந்து 3% வந்து பே பண்ணாங்களே, அது எவ்வளோ ருபீஸ் அப்படின்னா 22.5. அப்போது ஜிஎஸ்டின்றது 22.5 வந்து பே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த சிஜிஎஸ்டி அப்படின்னு கேட்குறாங்க. சிஜிஎஸ்டி அப்படின்னா என்ன மீனிங்னா சென்ட்ரல் அப்படின்றது இங்கே வந்திருக்கும். அதாவது மத்திய ஜிஎஸ்டி அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அதனுடைய ஃபார்முலா வந்து ஒரு சிம்பிள் தான். அப்ளிகபிள் ஜிஎஸ்டி ரேட்டு டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டாவே நம்மளுக்கு கிடைச்சிடும். அதனால் 22.5 டிவைடட் பை 2ன்னு போடும்போது 11.25 வந்துருக்கு. இப்போ இதுதான் வந்து சென்ட்ரல், மத்திய ஜிஎஸ்டி அப்படின்ட்டு. அது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏபிசி, ஆப்ஷன் டியில் தான் அந்த 11.25 இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு, how many numbers between 200 and 300 which is divisible by 6, 8, 9? அதாவது என்ன மீனிங் அப்படின்னா 200 மற்றும் 300 நம்பர்களுக்கு இடையே உள்ள
எண்கள்லாம் வந்து இந்த 3 எண்களால் வந்து வகுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்றத பார்த்துப்போம். இப்போ கொடுத்துருக்கிற வந்து டிவிசிபிள் பை வந்து 689 கொடுத்துருப்பாங்க. அதனால் எல்சிஎம் ஆஃப் 689 நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் நான் இங்கே போட்டிருக்கேன். அதன்படி வந்து என்ன வந்திருக்குன்னா 2 × 2 × 3, அதுக்கப்புறம் 3 இங்கே 3, மொத்தம் வந்து 3 2 வந்திருக்கும், 3 வந்து 2 வந்திருக்கும். சரி, இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா 75. அப்போது மல்டிபிள் ஆஃப் 72 என்னென்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்போம். 72, 144, 216, 288, 360 இதெல்லாம் எப்படி வருதுன்னா மல்டிபிள் ஆஃப் 72 + 72 + 72னா இது வரும். இது கூட 72 ஆட் பண்ணும்போது இந்த நம்பர் வரும். இது கூட 72 ஆட் பண்ணும்போது இந்த நம்பர், 72 ஆட் பண்ணும்போது இந்த நம்பர். இதுதான் மல்டிபிள் ஆஃப் 72. இன்னும் போயிட்டே தான் இருக்கும். பட் நமக்கு தேவை என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்கன்னா 200க்கும் 300க்கும் நடுவில் எத்தனை நம்பர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 216ம் 288 இது மட்டும்தான் வந்து 200 and 300க்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம எல்சிஎம் ஆஃப் 689 கண்டுபிடிச்சது 72. அப்போ இந்த 2 நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 72. அதனால் இந்த 2 நம்பர் மட்டும்தான் 6, 8, 9ஆல் வகுப்படும். There are only 2 numbers lies between 200 and 300. 200 மற்றும் 300க்குள்ளே இருக்கிறது இந்த 2 எண் தான். ஸோ ஒன்லி 2 நம்பர் கேன் பி டிவிசிபிள் பை 6, 8 and 9. அந்த நம்பர் என்னென்னா 216 மற்றும் 288. அப்போ அந்த 2 நம்பர்னால் ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா ஆப்ஷன் ஏன்றது 3, ஆப்ஷன் பின்றது 5, ஆப்ஷன் சியில் தான் வந்து அந்த 2ன்றது இருக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், how many ways can a principal and vice principal can be selected from a group of 12 teachers? எத்தனை வழியில் வந்து பிரின்சிபலையும் வைஸ் பிரின்சிபலையும் செலக்ட் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 12 டீச்சர்ஸ். இப்போ 12 டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த டீச்சர்ஸில் வந்து எத்தனை வழியில் பிரின்சிபலை செலக்ட் பண்ண முடியும், அதே போல் வந்து வைஸ் பிரின்சிபலை செலக்ட் பண்ண முடியும்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கான 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் அப்படின்றது நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது 12. இப்போ அந்த 12 டீச்சர்ஸில் நம்பர் ஆஃப் வேஸ் டு செலக்ட் எ பிரின்சிபல் ஃப்ரம் எ 12 டீச்சர்ஸ். அப்போது எத்தனை வழியில் வந்து 12 டீச்சரில் ஒரு பிரின்சிபலை செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 தான். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்பொழுது 12 டீச்சர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு டீச்சரும் பிரின்சிபல் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து இந்த மாதிரி 12th போது எல்லாருக்குமே வந்து அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால 12 வேஸில் வந்து உங்களால் பிரின்சிபலை செலக்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு பிரின்சிபலை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மீதி வந்து 11 பேர் இருப்பாங்க. அந்த 11 பேரை வச்சு தான் உங்களால் வைஸ் பிரின்சிபலை செலக்ட் பண்ண முடியும். ஸோ அண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் டு செலக்ட் எ வைஸ் பிரின்சிபல் ஃப்ரம் த ரிமைனிங் டீச்சர்ஸ். ரிமைனிங் டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ இருப்பாங்கன்னா 11 டீச்சர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி 12 டீச்சர்ஸ் டோட்டலாக இருந்தது. அதில் பிரின்சிபல் ஒருத்தரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அதனால் மீதி இருக்கிற 11 டீச்சர்ஸில் தான் நாம் வந்து என்ன பண்ணி ஆகணும், வைஸ் வந்து பிரின்சிபலை செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ இது என்ன வேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 11 தான். அப்போ டோட்டலாக வந்து பிரின்சிபல் அண்ட் வைஸ் பிரின்சிபலை செலக்ட் பண்ணுறது எவ்வளோ வேஸ் இருக்குது அப்படின்னா 12 × 11 போடும்போது 132 வேஸ்னு வருது. அப்போ இந்த 132 வேஸ் தான் கரெக்டானது. அது என்ன ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. அப்போ 132 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து ஒரு சிம்பிளான கேள்வி தான். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் தான். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட். இதில் வந்து எது வந்து தவறானதுன்னு கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். எவ்ரி ஸ்கொயர் இஸ் ஏ பேரலோகிராம், எவ்ரி ட்ரெபிஷியம் இஸ் ஏ பேரலோகிராம், எவ்ரி ரெக்டாங்கிள் இஸ் ஏ பேரலோகிராம், எவ்ரி ரோம்பஸ் இஸ் ஏ பேரலோகிராம் கேட்டிருப்பாங்க. இதில் நம்ம பார்த்தோன்னே தெரியும் இந்த எவ்ரி ட்ரெபிஷியம் இஸ் ஏ பேரலோகிராம் தான் அது ஃபால்ஸ். அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு என்னென்னா ட்ரூ தான். இதெல்லாம் இது ட்ரூ, இது மட்டும் ஃபால்ஸ் அப்படின்றதுனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து அதே போல் இது ஒரு ரொம்ப ஈஸியான கேள்வி. த நம்பர் ஆஃப் ஃபேஸஸ், வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் ஆஃப் த கியூபாய்டு ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. அதுக்கான கொடுத்துருக்காங்க. ஃபேஸஸ், வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் கேட்குறாங்க. கியூபாய்டுன்ற ஷேப் இதுதான். ஃபேஸஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து எத்தனை பக்கங்கள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு கியூபாய்டை வச்சு நம்ம பார்க்கும்போது தெரியும் ஃப்ரண்ட்டு, பேக்கு, அதே போல் டாப்பு, பாட்டம், லெஃப்ட்டு, ரைட்டு அப்படின்னு இருக்க போகுது. அப்போ வந்து டாப்பு பாட்டம் அப்படின்னு ரெண்டு,
அதே போல் ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படின்னும்போது 2 4 ஆகிடுச்சு. லெஃப்ட்டு ரைட் அப்படின்னும்போது அது ஒரு 2, மொத்தம் ஃபேஸஸ் வந்து 6. வெர்டிசஸ் அப்படின்னும்போது பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். 1 2 3 4 5 6 7 8, மொத்தம் 8 வந்து பாயிண்ட்ஸ், அதாவது வெர்டிசஸ். எட்ஜஸ் அப்படின்னும்போது லைன்ஸ் அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே கால்குலேட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன் இருக்கும், பேக்கில் அதே போல் ஒரு 4 லைன், 8 ஆகிடுச்சு. மீதி வந்து 9 10 11 12. அவங்க கேட்டிருக்க ஆர்டர் வந்து ஃபேஸஸ், வெர்டிசஸ், எட்ஜஸ். ஃபேஸஸ் வந்து 6, வெர்டிசஸ் வந்து 8, எட்ஜஸ் வந்து 12. இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. ஆப்ஷன் பியில் தான் 6 8 12 அப்படின்னு இருக்குது. மீதிலையும் அதே இருக்குது, பட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி மாற்றி கொடுத்துருப்பாங்க. பட் ஆப்ஷன் பி தான் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் மீனில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த அரித்மெட்டிக் மீன் ஃபஸ்ட்டு 20 நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டிருப்பாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான். சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸோடைய ஃபார்முலா வந்து n × n + 1/2. இப்போ வந்து நம்ம n நேச்சுரல் நம்பர் கிடையாது, ஃபஸ்ட்டு 20 நேச்சுரல் நம்பர்ஸ் தான், பட் 20 தான் அதனால் மீனிங். ஸோ வந்து nன்றது 20 × 20 + 1, பிகாஸ் n × n + 1. ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணும்போது 210 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. மீனுடைய ஃபார்முலா வந்து சம்மேஷன் x/n. சம்மேஷன் எக்ஸ்ன்றது என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு 20 நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்ணால் என்ன வரும்னு, அதுதான் நம்மளுக்கு 210 வந்திருக்கும். இந்த ஸ்மால் n அப்படின்றது எண்ணிக்கை, எத்தனை எண்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 20, அதனால் 20. இதை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10.5 அப்படின்னு வருது. இந்த 10.5ன்றது தான் ஆன்சர். அது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து ஒரு சிம்பிளான சிம்பிளிஃபிகேஷன் வந்து ப்ராப்ளம் தான். போர்ட்மாஸ் விதியை பயன்படுத்தி நம்ம பண்ணும்போது இது ஈஸியாகவே முடிச்சிடலாம். இல்லைனா வந்து ஆன்சர் கண்டிப்பாக தப்பாக தான் வரும். இப்போ ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க இங்கே டேர்ம்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டிவைடட் பை 10 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. போர்ட்மாஸ் விதி அப்படின்னு போகும்போது போர்ட்மாஸ் ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் இந்த ஆர்டரில் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ராக்கெட்டில் இருக்கிற டிவிஷன் பண்ணணும், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ராக்ஷன் அப்படின்னு பண்ணணும். ப்ராக்கெட் இல்லை அப்படின்னா டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் இந்த ஆர்டரில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா டிவிஷனையே ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவோம். டிவிஷன்றது 8/2 அப்படின்னா 4 வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால மல்டிப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு பண்ணிட்டா இது 24 வந்துடும். அதுக்கப்புறம் மீதியாக அடிஷனும் சப்ராக்ஷனாக இருக்குது. இதை ஆட் பண்ணும்போது 34ன்னு வரும். 34 - 2னா 32 வரும். ப்ராக்கெட் வந்து முடிஞ்சிச்சு. அதனால் மீதி இருக்கிறது லாஸ்ட்டாக வந்து என்ன இருக்குன்னா டிவிஷன் மட்டும் இருக்குது. அந்த டிவிஷன் பண்ணும்போது 3.2. ஸோ இந்த 3.2 எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான. நெக்ஸ்ட்டு sum of two numbers is 45 and one number exceeds another by 7. Find the numbers. 2 நம்பருடைய கூடுதல் வந்து 45ன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு நம்பர் வந்து இன்னொன்றத்தை விட 7 அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். x + y = 45. 2 நம்பரை கூட்டினா 45ன்னு வருது. சரி, இப்போ எக்ஸ்ன்றது ஒரு நம்பர் அப்படின்னா இன்னொரு நம்பர் வந்து இதை விட கூடுதலாக இருக்குது. எவ்வளோ கூடுதலாக இருக்குன்னா 7 அப்படின்ற எண்ணிக்கை வந்து கூடுதலாக இருக்குது. அதனால் x + 7 வச்சுக்கிறேன். இந்த y உடைய வந்து x + 7 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது x + y = 45 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 நம்பருடைய கூடுதல் வந்து 45. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு நம்பரை விட இன்னொரு நம்பர் வந்து 7 கூடுதலாக இருக்குது. அதனால் இந்த yன்ற நம்பரை வந்து x + 7 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 2x + 7 அப்படின்னு வரும். இந்த 7 அந்த பக்கம் போகும்போது -7. ஃபைனலாக வந்து x = 19 அப்படின்னு கிடைக்குது. இப்போ y கண்டுபிடிக்கிறதுக்கு y = x + 7 தான் நம்ம எடுத்திருப்போம். அதனால் x உடைய மதிப்பை அப்ளை பண்ணும்போது 26. அப்போ 2 நம்பருடைய கூடுதல் வந்து 45. அதில் ஒரு நம்பர் வந்து 19, இன்னொரு நம்பர் வந்து 26. இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. 19, 26. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, a single discount which is equivalent to 2 successive discount of 30% and 25% is. இது வந்து என்ன மீனிங்கில் வருது அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் மேலே இல்லை ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று எந்த ஒரு ஐட்டமோ ஏதோ ஒன்று எடுத்துப்போம். அதில் வந்து
2% டிஸ்கவுண்ட் வந்து தொடர்ச்சியாக கொடுக்குறாங்க. ஒரு வந்து 25% ஒரு டைம் கொடுக்குறாங்க. அதே போல் அடுத்து அப்படியே வந்து 30% கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே வந்து தொடர்ச்சியாக கொடுக்கறது, தனித்தனியாக கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து 25% கொடுத்தாங்க, அப்படியே கூடவே என்ன பண்ணுறாங்க 35%, 30% கொடுக்குறாங்க. இதை வந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த கணக்கை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு வேளை வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா ஒரு 100 ரூபாய் அப்படின்னு வைக்கிறாங்க. இப்போ 100 ரூபாய் பொருள் வைக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா 25% இதில் குறைச்சிட்டாங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 75% ஆஃப் 100 அப்படின்னு போட்டுக்கலாம். முதல்ல 25% வந்து அவங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இந்த விலையில் 25% கழிச்சிட்டு மீதி எவ்வளோ இருக்கும் 75% வந்து நம்ம பே பண்ணால் போதும். அந்த மீதி இருக்கிற வேல்யூஸில் இன்னும் ஒரு 30% குறைக்கிறாங்க. அப்போ 30% வந்து குறைச்சிட்டோம் அப்படின்னா 70% இதில் எவ்வளோ விலை அப்படின்றது தெரிஞ்சால் நம்மளுக்கு போதும். இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். இதுதான் நம்ம கொடுத்து வாங்க வேண்டியது. சிம்பிள். அதனால் மார்க்கெட் ப்ரைஸாக 100 அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அதே போல் ஃபஸ்ட்டு 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களே அதில் வந்து நம்ம 100 - 25 அப்படின்னு போடும்போது 25 போடும்போது மீதி 75 வந்துடும். அடுத்ததான் என்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா 30%. அப்போ 100 - 30 அப்படின் போது 17 வரும். இதெல்லாம் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 70/100 இந்த 70%, 75% அப்படிங்கும்போது 75/100 லாஸ்ட்டாக இன்ட்டு 100. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 52.5 அப்படின்னு வருது. இப்போ ரெக்வயர்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 100 ரூபாயில் நம்மளுக்கு எவ்வளோ வந்து இது பண்ணியிருக்காங்க 52.5 இதுதான் பே பண்ணி நம்ம வாங்குறது. அப்போ 100 ரூபாயில் வந்து 52 ரூபா 5 அதாவது 52.5 வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கினீங்க. அப்போ எவ்வளோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47.5. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து ஒரு சிம்பிளான கேள்வி தான். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த பாயிண்ட் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும், அதாவது -10, 20. அடுத்து -9, 0 எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஆரிஜின் ஆர் 1, 1. -5, -6 லைஸ் இன் த தேர்ட் குவாட்ரண்ட். இதெல்லாமே எதுக்கு வந்து கரெக்டு தப்பு அப்படின்றது இருப்பாங்க. உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, செகண்ட் குவாட்ரண்ட்டு, தேர்டு குவாட்ரண்ட்டு, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு வரைஞ்சிருக்கேன். அதே போல் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இது எல்லாமே பாசிட்டிவ் சைடு, இது வந்து நெகட்டிவ் சைடு. ஒய் ஆக்சிஸில் இது எல்லாமே பாசிட்டிவ், இது எல்லாமே நெகட்டிவ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அவங்க சொல்லியிருக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்றது -10, 20. இது எந்த பக்கம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் -10, ஒய் ஆக்சிஸில் 20 அப்படிங்கும்போது செகண்ட் குவாட்ரண்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு கரெக்ட் தான். அடுத்த பாயிண்ட் வந்து -9, 0 லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் வந்து -9, ஒய் வந்து 0. எக்ஸுன்றது -9 தான் இங்கே வரும், ஒய் வந்து மொத்தமாக 0 அப்படின்னும் போது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்கும் அது. அப்போ செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட் தான், ட்ரூ தான். தேர்ட் ஆப்ஷன் வந்து த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஆரிஜின் ஆர். ஆரிஜினில் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னும் போது 0, 0 தான் வரும். ஆனால் இவங்க வந்து 1, 1 கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஏன்னா கோஆர்டினேட்ஸு ஆஃப் த ஆரிஜின் ஆர் 0, 0. அப்போ இது தவறானது. லாஸ்ட் ஆப்ஷன் வந்து -5, -6 லைஸ் இன் த தேர்ட் குவாட்ரண்ட். -5ன்றது எக்ஸு, -6ன்றது ஒய். சரி, -5ன்றது இங்கே வரும், -6ன்ற போது இது வரும். அப்போ இது 2 பாயிண்ட் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும் அப்படின்னா தேர்டு குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். அவங்க சொல்லியிருக்கோம் தேர்டு குவாட்ரண்ட் தான். அப்போது நம்மளுக்கு என்ன ஆகுனா 3 ஆப்ஷன் வந்து ட்ரூ, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் மார்க்ஸ். 3 ஆப்ஷனும் ட்ரூ இருக்கிற மாதிரி பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரூ இருக்கிற மாதிரினா ஃபஸ்ட்டு 3 தான், லாஸ்ட்டை வந்து நம்ம விட்டுடலாம். அதே போல் செகண்ட் ஆப்ஷனும் ட்ரூ இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும். அந்த ஆப்ஷனில் வந்து இது 1 தான் நம்மளுக்கு வருது. அப்போ மீதி 2 வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இதுவாக இருக்குது. அப்போ என்னென்னா நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ட்ரூவாக இருக்கிறது, செகண்ட் ஆப்ஷனும் ட்ரூவாக இருக்கணும், தேர்டு ஆப்ஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் வருது. அப்போ ஃபஸ்ட்டுன்றது தான் கரெக்ட். சரிங்களா? இது நம்மளுக்கு ஆன்சர் எல்லாமே ஈஸியாக தெரியும். பட் வந்து ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்மளை லிட்டில் பிட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கணும். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கும்போது 1ம் ட்ரூ தான், செகண்டும் ட்ரூ தான், தேர்டு ஃபால்ஸுன்றது தெரியும்,
அதே போல் ஃபோர்த்து வந்து ட்ரூ. அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டானது. சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். த ரிமைனிங் ஏரியா ஆஃப் த பிக்கஸ்ட் சர்க்கிள் கட் அவுட் ஃப்ரம் த ஸ்கொயர் ஆஃப் 14 சென்டிமீட்டர். இப்போ வந்து ஒரு படம் போட்டிருக்கேன். இந்த ஸ்கொயரில் வந்து 14 சென்டிமீட்டர் இருக்குன்றத மெஷர்மெண்ட்டும் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு சர்க்கிள் வந்திருக்கேன். இந்த சர்க்கிளை வந்து நான் அப்படியே கட் பண்ணி வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா மீதி இருக்கிற ரிமைனிங் ஏரியா வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றதான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கேள்வியை படிச்சிங்கன்னா 2வது முறை உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரிமைனிங் ஏரியா ஆஃப் த பிக்கஸ்ட் சர்க்கிள் கட் அவுட். இந்த ஸ்கொயர்லேருந்து இந்த சர்க்கிளை கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா மீதி இருக்கிற ஏரியா வந்து எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. இந்த ஸ்கொயரோடைய அளவும் வந்து 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டோட்டலாக வந்து ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னால் நம்மளுக்கு தெரியும், சைடு வந்து ஸ்கொயர் அப்படின்ட்டு. 14 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பண்ணும்போது 196 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கும்போது வரும். இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்போது இந்த உள்ளே இருக்கிற சர்க்கிளோட இருந்து πr ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஆறுன்றது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். இந்த டோட்டலாக இங்கேருந்து இது வரைக்குமே 14 சென்டிமீட்டர் முடியும்போது நம்ம சென்டர் பாயிண்ட் எடுத்து ரேடியஸ் கண்டுபிடிச்சா 7 சென்டிமீட்டர் தான் வரும். ஸோ அதனால் 22/7 × 7 ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 154 ஸ்கொயர்னு வரப்போகுது. இப்போ கணக்கு வரும். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த ஸ்கொயரில் இந்த சர்க்கிளை கட் பண்ணி எடுக்கிறோம். அப்போ அந்த ஸ்கொயரில் அந்த ஏரியா ஆஃப் சர்க்கிளை மைனஸ் பண்ணிடலாம். மொத்த ஸ்கொயர்லேயுமே அந்த சர்க்கிளை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி ரிமைனிங் இருக்கிற ஏரியா வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 196 மைனஸ் 154 அப்படின்றது கண்டுபிடிச்சிடும். இதை மைனஸ் பண்ணால் லாஸ்ட்டாக வந்து 42. 42ன்றது என்ன ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா சி ஆப்ஷனில் இருக்குது. மற்றது எல்லாமே தவறாங்க. அடுத்து, த ரேஷியோ ஆஃப் HCF அண்ட் LCM ஆஃப் த 2 நம்பர். என்ன அந்த 2 நம்பர்னா 36 and 48. அதாவது 36 and 48 என்ற 2 நம்பருக்கு HCFும் LCMும் கண்டுபிடிச்சி அதை ரேஷியோவில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா LCM ஆஃப் 36 and 48 கண்டுபிடிப்போம். LCM கண்டுபிடிக்கிற மெத்தட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அதில் நம்ம கண்டுபிடிக்கும் போது LCM வந்து 144 கிடச்சிருக்கு. அதே போல் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 36க்கு தனியாகவும் 48க்கு தனியாகவும் போட்டிருக்கேன். இந்த 36க்கு இங்கே டேர்ம் எழுதியிருக்கேன், 48க்கும் நான் எழுதியிருக்கேன். அதே போல் இதில் காமன் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 2 வந்திருக்கும், இதில் 2 2 வந்திருக்கும். இதில் ஒரே ஒரு 3, இதில் ஒரே ஒரு 3 தான் காமனாக வந்திருக்கும். அந்த டேர்ம்ஸை நம்ம வந்து எடுத்து பெருக்கும்போது என்ன வருது அப்படின்னா 12. இப்போ 12 தான் வந்து HCF. எதுக்கு? இந்த 36க்கும் 48க்கும். இப்போ ரேஷியோ எப்படி எழுதணும் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு HCF எழுதுங்க, அடுத்து LCM தான் எழுத சொல்லியிருப்பாங்க. இப்போ HCF வந்து 12ன்னு வந்திருக்கும், LCMன்றது 144 அப்படின்றது வந்திருக்கும். ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம், 1:12 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்றதை பார்க்கலாம். 1:12 போது ஆப்ஷன் ஏலே அது இருக்குது. இப்போ இதுதான் கரெக்ட். நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன பண்ணுவோம்னா 12:1 அப்படின்றது போட்டுருவோம். அதே போல் அந்த 12:21 மாற்றி போட்டு பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்மளுக்கிட்ட ஆப்ஷனை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. அதனால் 1:12 அப்படின்றது தான் கரெக்ட். அடுத்து, இன் ஹவு மச் டைம் வில் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹3,000 அட் த ரேட் ஆஃப் 8% annum பி த சேம் as simple interest on 4,000 at 12% per annum for 4 years. அதாவது 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேம் தான். ஆனால் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 கொடுத்துருக்காங்க, 4 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, 8% annum கொடுத்துருக்காங்க. பட் ஹவு மச் டைம், அதாவது இயர்ஸோ இல்லை டைம்ன்றதோ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேமு, பட் வந்து அதை வச்சு ஒரு டைமை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுதான் ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னென்னு எடுத்துகிட்ருக்கேன், எக்ஸ்ன்னு எடுத்துகிட்ருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா PNR/100. PNR/100 அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நம்ம எழுதிக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க 8% கொடுத்துருப்பாங்க, பிரின்சிபல் 3,000 கொடுத்துருப்பாங்க, அதையும் எழுதிக்கலாம். இந்த இஎஸ் N1 தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் அதை அப்படியே வச்சுப்போம். அப்போது
பிஎன்ஆர் பை 100 போது பிரின்சிபல் வந்து 300, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8, இயர்ஸ் வந்து N1 வச்சுருக்கோம், டிவைடட் பை 100. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 240 N1 வந்திருக்கு. எது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 அப்படின்னா பிரின்சிபல் வந்து 4000, அதே போல் 12%ன்றது 6, இயர்ஸ் N, அதாவது N2ஓ இல்லை N2ன்னு ஃபிக்ஸ் பண்ண வேணாம், அது இயர்ஸ் 4ன்னு தெரியுதுனால அது அப்படியே நம்ம எழுதிப்போம். சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2ன்றது 4000 × 12 × 4/100. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1920 அப்படின்னு வருது. இப்போ இந்த ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேம் தான் அப்படின்றது கணக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 240 N1 வந்திருக்கும், இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1920 வந்திருக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் N1 வந்து 8ன்னு கிடைக்குது. அப்போ 8 தான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் ஏலே அது வந்து பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ்னு வந்திருக்கும். இதுதான் கரெக்ட். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்ட் 1 வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்ட் வந்து 2 வீடியோ. மேக்ஸிமம் வந்து டெட்டில் வந்து மேக்ஸுக்கு ஒரு 30 கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் பேப்பரில் வந்து நம்ம பார்ட் 1 + பார்ட் 2 வீடியோ சேர்த்து இது வரைக்கும் நம்ம வந்து 24 வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இன்னும் வந்து ஒரு 6 கொஷின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் அந்த கொஷின் பேப்பரை பார்த்துட்டு அந்த 6 கொஷின்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்ட் 3 வீடியோஸ்லேயே நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா இதுவே வந்து டைம் வந்து அதிகமாகிட்டுருக்கு. அதனால் பார்ட் 3 வீடியோஸில் வந்து நான் அதை அப்லோட் பண்ணிடுறேன். அதே போல் அடுத்தடுத்த பேட்சையும் வந்து நான் பண்ணுறேன். இப்போ அதே 6/2/2023 மார்னிங் பேட்சும் ஒரு கொஷின்ஸ் நடந்திருக்கு. அந்த கொஷினும் தனியாக வந்து ஒரு வீடியோஸ் போடுறேன். இதே போல் வந்து 2லேயும், அதாவது 12/2/2023 ஒரு எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. இது எல்லாமே டெட்டு தான். அவங்க வந்து phase 1 phase 2 அந்த மாதிரி நடத்தி வச்சுருக்காங்க. எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.